வணக்கம். அப்புறம் 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா. அப்புறம் ஆளுட்டுக்கற உங்களுக்கு சின்னம்மா தான் பிடிக்கும் தெரியும். அக்காங்கிறிய எங்க மைச்சிட்டு இருக்கிறவங்கள காணா? பின்னாடி உட்காந்துருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி, நீங்க வேற. ஆமா, தொழில்ல. ஆமா, நான் தப்பா பேச மாட்டேன். நான் தப்பா பேசுற ஆளா பிடிக்கிறவங்க சொல்லுங்க. ரொம்ப நல்ல பிள்ளைமா. ஆமா, சங்கத்திலே நம்பர் 1. ஆமா, தப்பா பேசாத ஆளு. அப்புறம் யூடியூப் சேனல் எடுக்கிறவங்க முதல்ல முகத்தை காட்டுங்க. நல்லா சிறுசா இருக்கிறதெல்லாம் பெருசா எடுக்கணும். என்னது முகத்தை சொல்றியா? ஏமா என்னங்க லைவ் இப்ப நீங்க இங்க பேசுறது உலகம் நாடு முச்சூரும் பாத்துட்டு இருக்கு. ஆமா, பெட்டிக்கிறவளே லைவ்ல சிறுசா இருக்கிறதெல்லாம் பெருசா தெரியணும்ல. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களை எப்படி எடுக்கணுமோ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதுதான் நல்லா ஜூம் பண்ணி எடுக்க சொல்றேன். ஆமா, சிறுசா இருக்க பெருசா இருக்கணும். ஆமா தம்பி, ஒரு சுத்தியர் எடுத்துக்கிட்டு வாங்க. வந்து அவர் என்ன பண்ணுவாரு? இந்த அக்காவுக்கு பெருசாக்கி கொடுங்க வாங்க. அவர் பெருசாக்குற அந்த வேலைக்கு அவர் ஒத்து வர மாட்டாரு. என்னடா? ஆமா, அதெல்லாம் முதல்ல எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிருந்துங்க. முதல்ல அவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆமா, அதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு சொணக்கம் இல்லாம வந்தமா போட்டமா போனமா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, அதான் அப்படிங்க சொல்றேன். ஏ தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடு தண்ணியில ஏ தாமர ஏங்க பெட்டிக்காரரு சொல்லுமா கலகலப்பு உண்டாக்குறங்க. ஆமா ஆமா ஆமா, கலகலப்பு உண்டாக்குறது நல்லா இருக்கும். கலகலப்பு உண்டாகல. ஆமா, அது தப்பா பேசுவேன். அதுல நீ வந்தாலே கலகலப்பு உண்டாகுமா? ஆமா,
கலகலப்பு உண்டாக்குற மாதிரி ஆ, மச்சான அவங்க என்ன பெரிய ஆஸ்பத்திரியில் புள்ள பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கீங்க என்ன என்னம்மா சாஞ்சு ஒழுங்கா உட்காருங்க வண்டி உங்க பாம்பு மண்ணை கவிக்க போகுது ஏய் அவங்க உட்காந்துருக்க பொசில பாருங்க வந்தன கொத்தோட அப்படி சத்து போடுவேன் இதரு நீ அறுத்து என்னன்னு கேட்குறேன் அத்து வீட்டுல இவ்வளவு சேர்த்து அவ்வளோ காஞ்சி போச்சுல்ல இன்னும் பத்தலையா உனக்கு ஆஹா ஆ? புதுசா இருக்குன்னு எப்போதுமே ஏக்கா ஓ, fresh ஆ. ஏக்கா நீ சொல்லுங்க அத பார்க்காத ஆ இறங்கி போய் தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிட கரும சோறுங்கிற வகையில உனக்கு கிடைக்கிறதெல்லாம் ஐயா இறங்கி போ. சச்சா இருந்தாலும் கலகலப்பு உண்டாக்குற மாதிரி போட்டுருவாங்க ஆ. ஆளான நாள் முதலா இறங்கி நினைச்சது இல்ல மாமா நான் உங்களுக்கு பகப்பட வாசப்பட்ட வேணான்னு சொல்லுறியலே வெறுவாய மெல்லுறியலே அடியில கட்டிக்கிட்டா புள்ளவர் ஆகாது ஆகாது மச்சானே இது தோரான தை மாசம் மச்சானே இது ஆகாது ஆகாது மச்சானே இது தோரான தை மாசம் மச்சானே உன்னை நான் கட்டிக்கிறேன். அப்படியே போடு. அப்படியா அப்படி போடு. ஆளான நாள் முதலா அப்படி போடு. ஏ. பெட்டிக்காரர ஆ, இது வரைக்கும் வரைக்குமா நான் சொன்ன வார்த்தையை கேளுங்க இது வரைக்கும் இது வரைக்கும் சொல்லுமா. ஹலோ மச்சி ஹலோ அப்போ ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. நீ பாருங்க இது வரைக்கும் பெட்டிக்காரர சொல்லுமா. முத போட உங்களுக்கு சரி ரெண்டாவது மிருதங்கர் இருக்கு மிருதாகர் இருக்கு, மூணாவது ஆல்ரவுண்டுக்கார் இருக்கு, ஆல் ரவுண்டுக்கு நாலாவது தாளக்கார் இருக்கு, தாளகர் இருக்கு. இன்னைக்கு அஞ்சாவது போடு இருக்கு, யாருக்கு அஞ்சாவது மைச்சடிக்கார் இருக்கு. அப்படி போடு. அதனால 5 பேருக்கு போட்டுட்டு அடுத்த போட நம்ம ஆரம்பிக்கணும். ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செல்லவன் மேல தானே சமைச்சானே மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு செல்லவன் மேல தானே சமைச்சானே அப்போ மட்டும் சேப்பட்டு வச்ச வரவுக்காகத்தான் கண்ணளித்து காத்துக்கிட்டு வரவுக்காகத்தான் எப்பதான் வருவீங்க உள்ள எங்குதே ஒரு நொடிக்காக உசுர வாடுதே
சைஸா இருக்குமா. அப்படியா இருக்கு? சூப்பர் சூப்பர். நீங்க மேல ஆடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. கீழே ஆடுறதுலாம் உங்களுக்கு தெரியாது. உள்ளுக்கு மெனக்கிட்டு பா. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், உங்க அக்கா மக்க. உண்மையாலுமே இந்த சின்ன வயசுல அவரோட தொழிலுக்கு நான் எப்போதுமே அடிமைங்க. ஏன் தெரியுங்க, வாத்தியார் அப்படி ஒரு நல்ல மாணவன் உருவாகிறதுக்கு யார் காரணம்? வாத்தியார் தான். அது மாதிரி வாத்தியாரே சும்மா கட்டுக்கு கட்டுக்கு கட்டுக்குன்னு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கிழிஞ்சிருது அப்படி. அந்த மாதிரி படித்த மாணவன் எப்படி பாரு. அதை விட உண்மையாலுமே இந்திராணி சித்தி இருக்கால, அவருடைய மாணவன் இருக்காருன்னா அவரோட புதல்வன் தெரியுங்களா? மாணவங்கிறது அப்புறம் தான் அவங்களுக்கு, புதல்வன் முதல்ல. அவரோட புதல்வன் தான் சுதர்ஷன் என்பவர். இருந்தாலும் டில்லிக்கு ராஜரான பள்ளிக்கு போல தானங்க. என்னன்னு தான் அவரோட தொழிலுக்கு நான் அடிமையா இருந்தாலும் தொழில் இருந்துச்சுன்னா போட்டிங்க. அது சரிங்க. போட்டினா 2 பேருக்கு சரியான போட்டி நிற்கிறது. பாப்போம் இன்னைக்கு பாப்போம். மிருதங்கரவுல நீங்க மேலாட்டுறதுக்கு வாசிப்பீங்களா கீழாட்டுறதுக்கு வாசிப்பீங்களா? எது ஆட்டுனா உங்க வாசிக்க சொல்லியிருக்காரு உங்க வாத்தியார். அம்மா என்னங்க வாத்தியார் எப்படி அவரை பத்தி உனக்கு தெரியும்ல? ஆமா ஆமா கண்டிப்பா. அப்புறம் அவர் சொல்ல மோகன் சும்மா இருக்கு. மேலாட்டுறது ஒரு ஊருக்காரர் இல்ல, மேலாட்டுறது சைடு ஆட்டுறது கீழாட்டுறது நடுவாட்டுறது எல்லாத்துக்கும் அடிப்பான். அவர் சைஸா இருக்க நடுவுலயும் கொடுப்பாரு சைடுலயும் கொடுப்பாரு. அவரு பாப்பா எங்க நீ சும்மா கிணக்கு கிணக்குன்னு கொடுப்பாருல. நீங்க கொடுக்கறதுல வாசிக்கிறேன் பாப்பா. என்ன தங்குது எடுத்து விடுங்க. அதனால மிருதங்கருக்கு எனக்கு ஒரு போட்டி. அந்த போட்டிக்கு தயார் தானே? தயார் தயார்மா. இது ராத்திரி நேரம் எம்மம்மா 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 ஏ தூக்கத்தை காணு எம்மம்மா 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 ஏ நில்லுங்கோ சைஸா சொல்லுங்க ஏ இன்னங்கோ ஆகா சொல்லுங்க. இது ராத்திரி நேரம் எம்மம்மா 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 ஏ தூக்கத்தை காணு எம்மம்மா 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 எம்மம்மா. பாரியா ஆதரியாதா ஆதரியாதா எப்படிமா எப்படி ஆர்டர் அடிக்காத பாருங்க. செத்த தோலை எந்த அடி அடிக்கிறாருனாக்க அவர் கிடைச்ச என்ன அடி கிடிச்சு பாரு. கிழிஞ்சால் விட மாட்டான். இருந்தாலும் ஆர்டர் வந்துக்காரரு உங்ககிட்ட வர ரொம்ப நாளா ஆசை. உங்களுக்கு சின்னமாக தான் ரொம்ப பிடிக்குங்க கேள்விப்பட்டேன். அதனால உங்ககிட்ட எப்படி தெரியுமா பாரு, அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால சக்கனு கண்ணால ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சான் மச்சான் மச்சான் மல்லிகை வச்சா வச்சதில் என்னமா உண்டாச்சு பூ எடுத்து அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அது வைக்கிறப்ப சொக்கனு கண்ணால. செத்த ஆல்ரவுண்டுக்காரன். ஆமா அத்துக்கிட்டு போனாலும் விடுற மாதிரி இல்லை. ஏமா என்னங்க எங்களெல்லாம் விடு, தாளக்காரன் இந்த விஷயத்துல மோசமானவன் பாத்துக்க. நீங்க 3 பேரும் எந்திரிச்சு வர முடியாது. விழுந்து கப்பனாலும் கவி விட்டுருவான் பாத்துக்க. ஜாமான் செட்டு பத்திரம் அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா கவ்வறதுக்கு வரட்டுமே பாக்குறத பாரு குறு குறு குறுன்னு. ஆனா எந்த ஒரு சேதாரம் இல்லாம நம்ம வரலாம். பல்லு இல்ல இல்ல நம்ம சேதாரம் இல்லாம வரலாம். அதனால அவர்கிட்ட எப்படி தருவா பாரு. பல்லு படாதோ அவர்கிட்ட போவையில எப்படி தருவா. அடியில சேதி சொல்லி அவனையில் தேதி வச்ச சேதி சொன்ன மன்ன வருதா எனக்கு சேதி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா. அடியில சேதி சொல்லி அவ
இதை வச்சு நான் அடுத்த தீபாவளி வரைக்கும் வெப்பேத்திக்குவேன். இங்கே பார்த்தா அட இரு ஆடவுடைய கொண்டுகிட்டு போதுவா. நாளைக்கு எந்த ஊர் போகிறேன்? ஏய் சலகம் சார் ஏறு இன்னொரு நெருப்பு அப்படி கெந்தா பொதி விட்டுட்டு வேணாமா? இருந்தாலும் நீங்க 4 பேரும் கடப்பாற மாதிரி கம்பீரம் இருந்தாலும் ராவைக்கு நான் யாரை தெரியுமா வச்சுக்க போறேன்? மைச்செடுக்கிறதாங்க நான் வச்சுக்க போறேன். அவர் தான் புடுங்க வேண்டிய புடுங்குவாரு, சொருவ வேண்டிய நல்லா சொருவாரு. ஒரே ஜீவன் ஒன்று.
கை தட்டுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவர் பேரை சொல்லி கொடுக்காத. என்ன பேரு? இந்தம்மா பேர் சொல்ல விரும்பவில்லை. அருமைக்குரிய அண்ணார் அவர்கள் 50 ரூபா பேர் சொல்ல அன்பர் எனக்கு அன்பளை பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பை விளக்கி உள்ள அவர்களுக்கு என் சார்பாக நான் அந்த கலைக்குழு சார்பாக எங்க பெட்டிக்கிறவுல எனக்கு ஒரு ஆள் போட்டிருக்காளாம். இன்னைக்கு வரட்டும் வரட்டும் வரட்டும். அந்த பப்புனா அந்த டான்ஸரா, போட்டு பார்ப்போம். மனோகரனா ரஞ்சினியா, போட்டிக்கு போட்டி அப்படித்தானே? அப்பா உங்களை சாட்சியா வச்சு என்ன என்கிட்ட பாட்டு பாடி ஜெயிக்கிறாப்லையா, பாப்போம் பாப்போம். இல்ல என்கிட்ட ஆட்டம் ஆடி தான் ஜெயிக்கிறாப்லையா, இல்ல என்கிட்ட பேசி தான் ஜெயிக்கிறாப்லையா, எந்த வகையிலாலும் ஜெயிச்சிட்டாப்ல அப்படின்னாக்க இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பாப்பனுக்கு பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து போறேன். பாப்போம் பாப்போம். கூப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கு வரட்டும் பாத்துருவோங்க. சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்போ சுந்தர ஒருத்தி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அது நடந்து விட்டால் சூப்பர் பிகர்ரா, வேற லெவல் பிகர். ஆட்டத்தை பத்தியா? வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வை. எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டி செய்வான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளே என் காலம் செல்லும். பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல கலகி என்பே, நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதில்லை இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். வணக்கம். I love you. கின்றேக்கு கிளித்தக்காக கிளியூனா. வேற வழி இல்லை, 12 மணி வரைக்கும் காதல் பண்ணி தான் ஆகணும். நீங்க எல்லாம் சிரிச்சீங்கனால வேற வழி கிடையாது. சிரிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேனே. வா டீம் பூரா உட்காந்து எவ்வளோ இருக்கு. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, போடாத ரயிலே வா, உலகாது திரை வா, வா வா வா, மின்விலை கணத்து விட்டு மன்மதிலே தொடங்குவோம். மன்மதன் ஏயா உனக்கு அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொர இருக்கா, மான இருக்கா, ஈன இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, வளைஞ்சிருக்கா, வளையம் இருக்கா, நீட்டி இருக்கா, நீட்டா இருக்கா, சூம்பு இருக்கா, சூம்பு இருக்கா, இல்ல முட்டா இருக்கியா, மலர் வைக்கவாயா? நான் வந்து இல்ல சோத்த திங்கிறியா, சோத்த சுண்ணாம்பு திங்கிறியா? நீ வந்து இங்க வாயா, நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளு இவ வந்துடுவா. இங்கேருந்து பப்புடு வேஷம் போடுறாங்க, என்னையும் பாருங்க, என் பிடிக்கு இதையும் பாருங்கன்னு ஒரு பேக்கோட தூக்கி இங்கேருந்து வந்துட்டிய. நீ அறிவு இருக்கா இல்லை அறிவை அவச்சு தட்டு பேசுறியா? இல்லை என்னன்னு கேட்குற? நீ பெரிய மம்மா கொடுக்கு, நீ என்ன மட்டைக்கிறண்டா எனக்கு பொழந்துற நான் பார்க்குறேன். நீ பேசு, நீ பார்ப்போம். துருத்தி பொழக்கிறது அருமையான பேச்சு. உங்களுடைய தமிழ் இலக்கியத்தை நான் பாராட்டுகிறேன். நன்றி நன்றி. துருத்தி என்றால் தமிழில் என்ன விளக்கம்? என்னது? ஏங்க நீங்க வந்து ஒரு அருவாள் அடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துருத்திங்கிற அந்த வாழ்வரி இருந்தா மட்டும்தான் அந்த அருவாளை அடிக்கவே முடியும். அதுக்கு காரணம் யாரு? அந்த துருத்திங்கிறது இருந்தா தான் அந்த காற்று உள்ள போனா தான் அந்த நெருப்பு இங்க பத்த வைக்க முடியும். ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க. ஆண் இல்லை, பெண் இல்லை, பெண் இல்லை, ஆண் இல்லை, சிவன் இல்லை, சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சக்தி இல்லையே பணியன் இல்லை. அது நான் போடுவதே இல்லைங்கிறேன். இப்படி இல்லையா இருக்கணும் பொம்பளை புள்ள? உண்மையிலேயே எங்க வீட்டோட குத்து விளக்கே நீந்தாமா. நான் காலத்துக்கு இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதோட குடும்பம் குண்டியது. ஆட போய் அங்கிட்டு
நீ ஓவரா பேசிருக்கேன் இங்க பாரு, போனாவது போத ஆப்ப பிள்ளை பட்டி இருக்க பாத்துக்க அக்கா உண்மையிலேயே நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. ஏன்னா ஆனா என் தம்பியை நீங்க நின்று வச்சுக்கோங்களேன் அப்படியே கள்ளிப்பால கலந்து கூட அப்பவே கொடுத்துருப்பேன் நான் வந்து. எதுக்கு நான் உன்னை என்ன பண்ணனே? தம்பியா என்ன தம்பி? நீ சொன்னாலும் சொல்ல அக்கான்னு சொன்னாலும் ஐத்தியம் சொன்னாலும் நீ காலையில 6 மணி வரை நீ எனக்கு புருஷன். வாவ், இத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அதை வேற போட்டுறதியப்பா. கலா குடும்பம் இங்க வீடியோஸ் குண்டியை தூக்கினா இங்க கலா வீடியோஸ்க்கு வந்து குடும்பமே பத்தியா? நீ என்ன உன் குடும்பம் குண்டியை தூக்குற? நீ தான் என்னை புருஷன் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை பொண்டாட்டி 6 மணி வரையில தானே. பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆண்கள் தான். நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேங்க 2 பேருக்குமே. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்றீங்க? கட்டண மனைவியா இருந்தாலும் புருஷன் தூங்கும் போது சரி வேணாம், தூங்கும் போதெல்லாம் வேணாம். கணவனுடைய காலில் எந்த மனைவி விழுகிறாங்களோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ சரிங்க அவங்க தான் வந்து. இப்ப நீ கல்யாணம் பண்ணிருக்கியாமா? இன்னும் கல்யாணம் பண்ணலைங்க. ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லுங்க. சும்மாவே சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப எத்தனை புருஷன்? எங்க கதையில எத்தனை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு? ஏய் என்ன கல்யாணமே ஆகலையா? கதைக்கு சொன்னீங்க. ஒரு கதை கதையில வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணி ஆடி வந்தா 13ங்க. ஆடாம வந்து ஆட்டி விடுவாங்களா? சரி இப்ப நான் கேக்குறேன், ஆ கல்யாணம் ஆகல, சரி ஒருவேளை கல்யாணம் ஆயிருச்சுனா ஆயிருச்சா உங்கள் கணவர் கால்ல விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குவீங்களா? அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னங்க? நான் அசிங்கம்லாம் பேச மாட்டேன், நான் அழகாவே கேக்குறேன் உங்கள்ட்ட. சரிங்க. உங்கள் கணவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்களா? கணவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து இருக்குங்க. அருமைமா. ஏன்னா ஒரு விஷயம் அமெரிக்கா ஆய்வுலயே கண்டுபிடிச்சிருக்காங்களாம், எத்தனை வாட்டி புருஷன் கால்ல விழுந்து பொண்டாட்டி ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ சரி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க அம்மா அப்பாவுக்குமே ஆயுசு கூடுமா அப்படிங்க சொல்றீங்க. இப்படி பொருளைய கிளப்பி விட்டு அதாவது விழுகிறாங்களாம் பாப்போம். சத்தியமா இருக்காது. இப்ப நம்ம செம்மாப்பட்டு இந்த மேடையிலே ஆளுகள் அந்த என்ன பத்தி அக்காலாம் உட்காந்துருக்க கல்யாணம் ஆனவங்களாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம், அக்கா நம்ம மேடையில அத்தா சமயபுரம் முத்துமாரியம்மனுக்கு மறைக்காம உண்மையை சொல்லுங்க, உங்க வீட்டுல உங்க கணவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொல்லி ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். என்னடா தெம்மாப்பட்டுக்கு வந்த ஒரு சங்கட்டம், இந்த சரக்கு இன்னும் தெரியலையா? தெரியாது. சரி அதை விடுமா. சரிங்க இப்பயும் சொல்றேன், ஓகே இப்பயும் சொல்றேன், கணவர் காலில் விழுந்து இவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. என்னைக்கு தெரியுமா? என்னைக்கு? மாசத்துல ஒரே ஒரு நாள். என்னைக்கு சொல்லு? என்னைக்கு இங்க தெரியாதங்க. ஒவ்வொரு மாசத்தோட புதன்கிழமை அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏங்க அப்படி? ஏன்னா அன்னைக்கு தான் லோனுக்கார வாசல்ல வந்து நிப்பாரு. லோனுக்கார வந்து வாசல் நின்னாக்கா புருஷன் கால்ல விழுந்துறிய. ஏன்னு கேளு. ஏன்னா இந்த லோன் வாங்குறதுல ஒரு விஷயம்லாம் இருக்கு. இந்த லோன் வாங்குறப்ப பத்தியா குழுல 9 பேர் சேர்ந்துக்குவாங்க. 9 பேர். ஆனா லோன் வாங்குறதை விட இந்த லோன் கொடுக்க ஒரு சார் வருவாரு பாரு, எப்படி? அவரை நினைச்சுதான் நான் பாவப்படுறேன். எப்படிங்க? அந்த சாரு பாவமா வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பேச்சுக்கு இந்த மேடையில நம்ம தென்மாப்பட்டுல நீ தான் குழு தலைவி, சரி நான் தான், நம்ம 2 பேரும் இப்ப லோன் எடுக்கிறோம். உன் பேரு சரோஜா தேவி, என் பேரு முனியம்மா. சரி இப்படி வச்சுக்கோ, உன் பேரு முனியம்மா, என் பேரு சரோஜா தேவி. சரி ஏக்கா முனியம்மாக்கா ஏண்டி சரோஜா தேவி இப்ப நீ வந்து கேரக்டரா மாறிடுற. அப்ப வந்து இப்ப பிரசவம் ஆக போற மாதிரி இப்ப நிக்க கூடாது. சரி இப்ப நம்ம சாதாரணமா பேசிக்கலாம். ஆமா ஆமா. ஏண்டி சரோஜா அக்கா முனியம்மாக்கா, ஏண்டி சரோஜா தேவி, ஏண்டி சரசோன கடியா சரஸ்வதி தேவி, அதான் நீ வந்து வச்சா. ஏக்கா லோன் எடுக்கணுமேக்கா, ஏக்கா உனக்கு எவ்வளவு ஏத்துறன்னு இருக்காரு, சார் வரன்னு இருக்காரு, வரன்னு சொல்லிருக்காரு, 9 பேர் சேர்க்க சொல்லிருக்காருடி. அதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் இருக்கட்டும். ஏக்கா வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே, எந்த வீட்டை காட்ட போற? நம்ம 3வது செந்துல மூக்கம்மா வீடு இருக்குல்ல, ஆமா அந்த வீட்டை காட்டிக்க. மூக்காய் வீட்டை கை நான் ராக்காய் வீட்டை காட்டுறேன்டி. யாரோ ஒரு வீட்டை காட்டிக்க. ஆமா ஓ வீட்டுக்காரர் தான் வெளிநாட்டுல இருக்காரு, எந்த புருஷனை காட்டுவேன்? ஏண்டி யாராச்சும் ஒருத்தர் அன்னைக்கு வர நேத்து கூடிக்கிறோம்டி, அவருக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போய் கையெழுத்து போட்டு போயிடுறாங்கடி. கை கொடு. நீ உன் நாடகத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, நிறைய பேர் லோன் வாங்குவாங்க பாத்தியா? ஏக்கா ஏக்கா லோன் எடுக்கிறவரு அங்க கையெழுத்து போடு இங்க கையெழுத்து போடும்பாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமாக்கா? என்னடி? புருஷனை கையெழுத்து போட விடக்கூடாது. ஏண்டி? இந்த நாமினி கையெழுத்து போடுறாங்கல்ல, மாமியாரை போட விடு. ஏன்டி அப்படி சொல்ற? இந்த நாமினி கையெழுத்து போடுறவங்க இடையில செத்து போயிட்டா லோன் தள்ளுபடி ஆயிடுமாக்கா? அப்படியா? அப்பனா என் மாமியார முதல்ல கூட்டி வரண்டினா? ஆனா மாமியாரெல்லாம் எப்படி சாவுங்க, நம்மள தான் அதுல வந்து கிணறு புடிச்சு தள்ளி விடணும். ஏன் அப்படியா செய்யற விட? அக்கா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு. என்னடி சொல்லுடி? அக்கா லோன் வாங்குறப்ப யாருக்கும் சொல்லிட கூடாதுக்கா. எனக்கு லோன் எடுத்து கொடு, உனக்கு லோன் எடுத்துன்னு தெரு. அக்கா சார் 9 மணிக்கு வரேன்னு இருக்காருல்ல, சார் வர மாதிரி அரவம் கேக்குதுக்கா, சத்தம் போடாம உட்கார்ந்து சார் வந்தோன்னா மரியாதை பயங்கரமா. ஆமாடி ஆமாடி. லோன் எடுக்கணும்க்கா. லோன் எடுக்கிற வரைக்கும் உனக்கு 50,000 ஏத்துவாரு, எனக்கு 30,000. அக்கா
மாசம் மாசம் ஆயிட்டுனா கட்டிரணுங்க. அப்படி சொல்லிரணும் முடி. நம்ம கட்டறமோ கட்டலையோ முதல்ல வந்து அப்படி சொல்லி தனிக்கு லோன் வாங்கணும். ஏக்கா நான் சொல்றேன் கேளு. மாசமான லோன் கட்ட சொல்லிருக்காரு. நீ எப்ப பக்கம் மாசம் ஆகுவ? மாசம் ஆகுறதா? யாண்டி நான் தான் உண்டாக முடியாம குண்டாக முடியாம இருக்கறனடி அப்படியே. உனக்கு மைத்துல தானே உண்டாவ குண்டாவ. ஏக்கா சார் வராருக்கா? வராடி. மரியாதை பயங்கரமா கொடுக்கணும். ஆமா ஆமா. சார் வராருக்கா? சார் சத்தம் கேக்குது. ஏக்கா லோனுக்கார ரொம்ப படிச்சவரக்கா, அமெரிக்கால இருந்து வந்து. அப்படியா? நமக்கு நம்ம டீசென்ட்டா பதில். ஆமாடி ஆமாடி. அவர் நடந்து வர நடையிலே நம்மலாம் மயங்கிருவோமா? மயங்கனா என்ன அழகுல மயங்கி விழுகுற மாதிரி விழுவ முடி. ஏக்கா லோனுக்கார பாடாத பாடலாம் படுத்தாம பொறுமையா பக்குவமா லோன் எடுக்கணும்க்கா. ஆமாடி. சார் வராருக்கா சார் வராருக்கா. உன்னை லோனுக்கார மாதிரி கார்த்திகை நாய்க்குட்டியாட்டம் முன்னாடியா சுத்தோன்னே. சார் வாங்க சார். இவர் தாங்க லோன். அக்கா இவர் தாங்க லோன்காரங்க. அப்படியா? சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். அட இருக்கா துணியை பிடிச்சிட்டே நிக்கிறீங்க. அறிவு இருக்காடி? சாரை போட்டுக்கிட்டு மிதிக்கிறிய. அவர் சேர்ல இருந்து தள்ளி விட்டு எங்க வந்தாரு? சார் சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார். சார் கையை புடிங்க காலை புடிங்க. உன் வயசான காலத்துல இந்த கேரக்டர்லாம் உனக்கு தேவையா? எங்க முதியோர் இல்லத்துக்கு பணம். சார் 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 மணி ஆகுது. ஏதோ சுடுகாட்டுக்கு போற ப்ராப்ளம். பணம் உடனே ஏத்த மாட்டேன் சார். கேரக்டர் ஒழுங்கா நடிக்கணும் சொல்லிவிட்டேன்ல. சார் நீ தான் இப்போ லோன் ஆபீசர். சார் என் பேரு சரோஜ தேவிங்க சார். இவ பேரு முனியம்மா சார். முனியம்மா சார். பணம் எடுக்க வரிய பணம் கொடுக்கணும். லோன் சார் என்னென்ன சார் கேட்குறீங்க? ஆதார் கார்டு வேணுமா சார்? உன் காட்டுடி சார். என்கிட்ட பேன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு. வேற என்ன சார் வேணும்? பணத்தை வாங்கிருங்க சரிங்களா? நாரசவட்ட பூனை வைக்கிற மாதிரியே பாக்குறாரு சார். சார் ஏண்டா நீ லோன் மேனேஜரா? நீ தான்டா பேசணும் எங்ககிட்ட. கேளு என்ன பேசுறேன்? என்னது? பேன் கார்டு இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, போட்டோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. உன்னை லோன்காரன் நடிக்கணும். பிராத்தல் மன்னன் மாதிரி பேசக்கூடாது. ஆகா ஓவான்னு அந்த மைக்கில் போய் பேச போறேன். பணம் ஏற்றி விட்டுங்க சார். சார் 7 மணிக்கெல்லாம் பணம் கட்டிடுவோம் சார். சார் நீங்க வர இறங்கி கரெக்டா எடுத்து எண்ணி நோட் வச்சிருப்போம் சார். நீங்க வந்து உட்காரவே தேவையில்ல சார். உடனே பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம் சார். நீங்க கவலையப்படாத சார் எங்க பணத்தை பத்தி. சார் எங்க முதல்ல சாருக்கு மரியாதை கொடுங்க. துண்டு ஒன்று எடுப்பா. துண்டு சாருக்கு பொன்னாடியா போட்டு விடுவோம் சாருக்கு. சார் சார் உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு ஏதோ ஒரு சின்ன மரியாதை. எங்க கிராமத்துக்கு வந்ததுனால. ஆமா சார் ஏதோ சின்ன மரியாதை நீங்க ஏத்துக்கணும். எங்களுக்கு பணத்தை மட்டும் ஏத்தி விட்டுரு சார். சரியா? நல்ல நேரம் உட்காருங்க சார். சார் கட்டிங்க சேவிங்க. ஐயோ முடி வெட்டுற ஞாபகம் வந்துருச்சு சார். சார் 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 அப்படியே சார். சார் கட்டி விடுங்கப்பா. வாட்ச் விடுங்கப்பா சார். சார் வாட்ச் விடுங்க வாட்ச் விடுங்க. சாருக்கு மூடாயிருச்சுடா காசு. எந்த ஊர்லயா? சார் இங்க வாங்க. இப்ப பணத்தை நீங்க ஏத்தி விட்டுறீங்க. இந்த பணத்தை நாங்க கட்டிடுறோம் சரிங்களா? சார் ஒரு விஷயம். முதல் மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் நீங்க பணத்தை வாங்க வரணும் சரிங்களா? ஓகே சார். இதை கிளம்புங்க சார். உங்க பேக் எடுத்துங்க சார். இந்த பிள்ளைய கரெக்ட் அடிச்சு மண்டையா பொளந்து விட்டுருவேன். நீ லோன் மேனேஜர் மாதிரி பேசுறா. சார் வாங்க சார். ஓ உசுறு போயிரும். பொறுமையா வாங்க சார். சார் சார் மாசம் பிறந்துச்சுன்னா பணத்தை வாங்க வந்துடணும். ஏண்டி லோன் பணம் வாங்கியாச்சு. ஆமாடி. 48,550 ரூபா ஏறி ஏத்தியாச்சு. இந்த காசு வாங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? அக்கா எல்லாம் கிளம்பிடுவாங்க. எங்க
எங்க நகை கடைக்கு கிளம்பிடுறது. ஆமா ஆமா. எதுக்கு? எதுக்குடி? இதுல 1 கிராம் தோடு, இதுல 1 கிராம் தோடு. எதுக்குடி அப்படி ஒவ்வொரு கிராமு? புது டிசைன் எடுத்து எதுக்கு தெரியுமா போட்டுறாங்க? எதுக்குடி? இந்த 1 கிராம் அடகு வச்சு மாசம் லோனை கட்டிடுறது. சரி. இந்த 1 கிராம் அடகு வச்சு 2ஆம் மாசம் லோனை கட்டி 2வது மாசம் கட்டிறது. 3ஆம் மாசம் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்குங்க. இந்த வந்துட்டான் பாத்தி. பேசக்கூடாது, மணி 10 ஆயிடுச்சு, ஐயோ பண்ணாதீங்க. சேட்டா இப்பதானடா ஏத்தி விட்ட. ஐயோ சார் இந்த இருங்க சார். சார் 5 நிமிஷம் சார் உட்கார் சார். இந்த உடனே பணத்தை சார் சேர்னா வேணாம் சார். அப்படியே உட்கார் சார். நின்னு சார். ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி? சார் வெள்ளனே வந்துருவாரு தெரியாதா? 3ஆம் மாசம் லோன் கட்டணுமா இல்லையாடி? இல்ல அடி ஆண்டி அந்த சாண்டை குடிக்க விடிய முன்னே வந்துறாண்டி வீட்டுக்கு. அவனுக்கு அறிவு சார். நீங்க கோவப்படாத சார். நீங்க வா சார். உனக்கு அறிவு இருக்கா சார்? உனக்கு போடி புள்ள இருக்கா? இருமா. சார் எவ்வளவு நல்ல மனுஷன். 7 மணிக்கு அவர் வேலையை சரியா பாக்குறாருல்ல. பணத்தை கட்டணுமா இல்லையாடி? நீலாம் குழு தலைவி, சீக்கிரமா பணத்தை கொண்டு வர இல்லையா? அவனுக்கு தான் அறிவு இல்ல. நாதாரி பையன் சார். உங்களால சார் நீங்க அமைதியா அந்த எடுபுட்ட பையன் இப்ப வருவானு யாருக்கு தெரியும்? சார் கோவப்படாத சார். அவன் வீட்டுல இளவு விழுக. அவன் வண்டி இண்டி எங்கேயும் பஞ்சர் ஆகக்கூடாது. சார் உங்களை பேசுறேன். அந்த சண்டான நாயர் நான் தண்ணில அறி வந்து அடிச்சு தூக்க அவன் சோத்த திங்கிறான சோத்த பிரிய திங்கிறான் சார். தொலைஞ்சாடா. ஏய் நீ வந்துரு. ஏய் வந்துச்சடா டேய். சண்டை பெருசு. ஏய் அதோட ஐயோ யாண்டி இவ்வளவு நேரம் நம்ம சண்டையில அவரை தரடி போட்டு மொத்தனா ஏண்டி அந்த ஆளுக்கு அறிவில் அப்பயும் போக மாட்டான் பாரு. ஏன்டா கிறுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்றாப்ல. இங்க வா ஒண்ணுகிட்ட தான் பேச போறாப்ல. ஏன் நீ லூசு புடிச்சு அடிக்கிறியா? சார் கோச்சிக்காதீங்க சார். பணத்தை ஏத்தல சார் கோச்சிக்க. இப்ப நிறைய குடும்பத்துல இதுதான் விஷயம் நடக்குது. லோன் கட்ட முடியாம எவ்வளவு பேர் திணறாங்க. இன்னைக்கும் பாருங்க தமிழ் மாநிலத்துல மட்டும்தான் தற்கொலை அதிகமா நடக்குது. காரணம் இந்த லோனை வாங்கிட்டு கட்ட முடியாம. தயவு செய்து என்ன பத்த ஆத்தாமார்கள்லாம் இருக்கீங்க, லோன் வாங்குங்க. உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குங்க. ஏன்னா சிறுக சிறுக சேமித்து நல்லா இருக்கலாம். லோன் வாங்கி லோ என்று வாழ்க்கையை இழப்பதை விட இருக்கிறத வைத்து அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நான் இளநீ வியாபாரம் பண்றேங்க. நான் 7 வயசுல இளநீ வித்தவன், 17 வயசுல பருவமானவன். ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பத்தி வியாபாரத்தை பத்தி போட்றோமா இரு. ஒரே பதட்டமா இருக்கு. என்னன்னு தெரியல. ரோட்டோர வீட்டுக்காரி. ஐயோ ரோசாப்பூ சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா? ஓம் பிரியா நான் நிக்கட்டுமா போகட்டுமா? இருக்கு உச்சா வருது. நான் நிக்கட்டுமா போகட்டுமா? அது ஓம் பிரியா முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி. சின்ன குட்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புக்காடி. போனாலும் போய் புதுக்கிட்டு போய் வர்றையா. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புக்காடி. போனாலும் போய் புதுக்கிட்டு போய் வர்றையா. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்புக்காடி. போனாலும் போடி புதுக்கோட போய் எழதாண்டி.
நிப்பாட்டிட்டு நான் இங்கிட்டு ஆடுறத இங்கிட்ட வர சொல்லியா? இப்ப இந்த புள்ள இங்கிட்டு நிப்பாட்டி வச்சு ஆடலாம் அப்படிதானே? மூர்த்தி என்ன நல்லா இருக்கா? இதே இப்ப இந்த இதுக்கு எப்படிங்கிறியே இப்ப தனித்தனியா ஆட சொல்றேன். அதுல எப்படி இந்த புள்ள ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. ஆட்டத்துக்கே ஒரு திறமை. எங்க அக்கா ரஞ்சனி பேர் போனவங்க. அந்த ஸ்னேக் டான்ஸ்லாம் நானே இவங்கள்ட்ட கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கை கொடுங்க. தனித்தனியாக ஆடி பார்ப்போம். கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்தில கடலுக்குள்ள ஓரத்தில இன்னைக்கு காடை வீரு 2 நிக்க காடை புறா 2 நிக்க அந்த காடை புறா கரைஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடை புறா 2 நிக்க கடலுக்குள்ள ஓரத்தில காடை புறா 2 நிக்க பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டியில வந்து விட்ட சிங்க. பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டியில வந்து விட்ட சிங்க. நான் உன்னையே கொள்வேன் உன்னையே கொள்வேன் வெற்றிலே வெற்றி வர. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாடுவோம். பாத்தீங்களா? அப்புறம் என்னப்பா? நான் தான் சொன்னேன்ல வேற மாதிரிங்க. நம்ம பாருங்க அடுத்த ஸ்டெப்பை மட்டும் பாருங்க. பச்சை பார்வை தீராதடி பச்சை குறி மாறாதடி வச்ச பார்வை தீராதடி பச்சை குறி மாறாதடி. ஓஹோ. வச்ச பார்வை தீராதடி பச்சை குறி மாறாதடி. வாமா வாமா வாமா. அவர் எப்படி செஞ்சாரு அதே மாதிரி. மெல்ல 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 மெல்ல. ஆனா கடைசி வரையும் நம்ம ஆட்டத்தை ஆடல. சரி விடுங்க, அது நமக்கு கம்பெனி கொடுக்கல, அதை விட்டுருங்க. அதையே நம்ம பேசிக்கிட்டு. ஆமா. அதற்கு அடுத்தபடியாக இவருக்கு போட்டியாக அண்ணன் மணிமுத்து அவர்கள் இப்பொழுது உருண்டு பெறலுவார். நல்லா இருக்கும். இப்ப மூணாவது ஆட்டம் ஆடுறது முன்னாடி இந்த ஆட்டம் ஆடணும்னா ஒரு சின்ன மந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மந்திரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டம். தம்பி ஒரு பையன் முடியாதுங்க, ஒரு சின்ன தம்பி புளி சட்டை நீ வாயா, நீ வா. இந்த அந்த தம்பி நீங்க வா. இல்ல அந்த பையன் இல்ல, இந்த அந்த அண்ணே அவர் இல்ல, அந்த பையன் இல்ல அண்ணே அண்ணே அந்த குட்டி பையன் இல்ல இல்ல. அண்ணே யாரு எதுவும் சொல்லாதீங்க, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். தம்பி இப்ப நினைக்க ஒன்றும் இல்லை, அண்ணன் கேட்குறது. தம்பி உன் பேர் என்ன? சத்தமா சொல்லு. சிவலிங்கம். சிவலிங்கம். படிக்கிறியா? எத்தனாவது படிக்கிறீங்க? 6வது. வெரி குட். கை தட்டுங்க. 6வது படிக்கிறாப்ல. 6ஆம் நம்பர் டவுசர் 6வது. வெரி குட். எத்தனை வருஷமா 6வது படிக்கிறீங்க? 6 வருஷமா 6வது படிக்கிறீங்க. அடுத்த வருஷம் 7வது போயிடுவீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. உங்க அப்பா அம்மாக்குங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆகலை. சரி இல்லை, உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுல? பிள்ளை இருக்கா? ஆயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? எத்தனை? 4. 4 பிள்ளைகளா? சரி ஓகே. நீ தம்பி ஒன்றும் பதட்டப்படாது, சும்மா தைரியமா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தம்பி சிவலிங்கத்தை இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மந்திரம், திருப்பி அந்த மந்திரத்தால் இந்த அதாவது என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனை இப்போ நான் பொம்பளை பிள்ளையா மாற்ற போகிறேன், திருப்பி ஆம்பளை பிள்ளையா மாற்ற போகிறேன். இந்த 2 விஷயம்.
இப்போ உடனே இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பாருங்க. தம்பி சிவலிங்கம் இப்படி கையை வச்சிங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு எல்லாரும் சோறு தாண்டா திம்பாங்க. குழம்பு என்ன குழம்பு? சாம்பார் சாம்பார். வெரி குட். அப்போ சைவம் தான். ஆத்தா வந்துடும். தம்பி இப்படி கையை வச்சிங்க. நல்லா மைக் கிட்ட, நல்லா மைக்கில் ஹலோன்னு சொல்லுங்க. வாய் இன்னும் கிட்டக்க வாங்க. இப்போ சாமி அழைக்க போகிறோம் சரியா? பல்லு தெரியக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, அண்ணன் சொல்கிற பூரா சொல்லணும். கண்ணை முடிக்க. தாயே தாயே சத்தமா தாயே இன்னும் உண்மம் இன்னும்னா இன்னும் சத்தமா தாயே தாயே அப்படி சொல்லுங்க. கருமாரி. கர்மாரி கருமாதி இல்லடா, கருமாரி. கர்மாரி உருமாரி. உருமாரி காளி. காளி நீலி. மீலி சூளி. சூலி இன்னும் இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்கறோம்டா. அப்பதான் ஆத்தா வரும்டா. தாயே செக்கம்மா. வாயே சக்கமா சத்தமா சொல்லு. வாயே சக்கமா வாயே செக்கம்மா இல்லடா. ஐயோ தாயே சக்கமா சத்தம் போடுறப்ப மாத்திட்டான். தாயே செக்கம்மா. தாயே சக்கமா அண்ணன் என்ன பொம்பளை பிள்ளையா மாத்த போறாரு? அண்ணே பொம்பளை மாத்த வராரு. சிரிக்க கூடாது, சீரியஸா பேசணும். அண்ணன் என்ன பொம்பளை பிள்ளையா மாத்த போறாரு. அண்ணே பொம்பளை மாத்த ஏன்டா உள்ள முழுங்குற? அண்ணே அண்ணே என்ன என்ன பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மாத்த போறாரு. மாத்த போறாரு. அப்படி மாத்திட்டாருன்னா மாத்திட்டாருனா மாத்திட்டானாவா? மா- மாத்திட்டாருன்னா மாத்திட்டாருனா ஓ உண்டியல்ல ஓ உண்டியல்ல 5000 ரூபாய் போடுறேன். 5000 பாரு. வச்சிருக்கியா? எங்க அப்பாட்ட வாங்குறேன். அப்பாட்ட வாங்குறானா? அப்புறம் நான் அப்பாட்ட வாங்கியாவது கொடுத்து அவன் உண்டியில போறேன்னு இருக்கான். அத்தா கருப்பா. டேய் சொல்லு கருப்பா. கருப்பா வாடா 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 கூப்பிடு. வாடா 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 வாடா. என்ன ஓட 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 வாடா வாடா கருப்பா வாடா. வாடா வாடா கருப்பா வாடா. டேய் 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 இருடா தம்பிச்சா. ஆத்தா செக்கம்மா. இந்த என்ன சிவலிங்கம் குத்தம் பண்ணியிருக்கானா? அப்படியா? அதான் வரமாட்டியா? இந்த கேட்குறேன். சிவலிங்கம் ஏதோ குத்தம் பண்ணியிருக்கேன் ஆத்தா, அதனால தான் வரமாட்டேங்கிறா. என்ன குத்தம் பண்ணியிருக்கேன்னு சாமிகிட்ட கேளு. என்ன குத்தம் பண்ணியிருக்க சாமின்னு கேளு. என்ன குத்தம் பண்ணி சாமி? என்ன குத்தம் பண்ணியிருக்க சாமி? அப்படி என்ன குத்தம் பண்ணியிருக்க சாமின்னு கேளு. என்ன குத்தம் பண்ண சாமி? 3 குத்தம் பண்ணியிருக்கியா? குத்தம் நீ சாப்பிடும்போது வாய் ஆணு புழக்குதா? வாய் புழக்கலையா? அப்புறம் எப்படி சாப்பிடுவ? இல்லடா, வாய் ஆணு புழக்குதா? புழக்குதா இல்லையா? புழக்குதுன்னு சொல்லு. புழக்குது. நீ தூங்கும் போது உன் கண்ணு 2 மூடுதாடா? மூடுது சாமின்னு சொல்லு. மூடுது சாமி. 3வது குத்தண்டா. நீ ஒண்ணு கடிக்கும் போது நொறையா வருதாடா? வருதா இல்லையா? உண்மையா சொல்லு. வருதா இல்லையா? சத்தமா சொல்லு. எப்படி வருது? இந்த 3 குத்தம் 3னா நீங்க யாரும் வாங்கினா வச்சிடாதீங்க. சாமிக்கு காவு வேணும்டா. என்ன காவு வேணும்னு கேளு. என்ன காரணம்? சாமிக்கு குஞ்சு வேணும்டா. குஞ்சு வேணும். என்ன குஞ்சு? குஞ்சு இருக்கா இல்லையா? என்ன குஞ்சு? ஆத்தா குத்தந்தான் தா, குத்தந்தான். ஆத்தாவை எய்த்து கேட்குறான். ஆத்தா குத்தந்தான். இந்த குத்தமெல்லாம் போகணும்னா ஆத்தா நீ தான் பொறுத்தரணும். இந்த கேட்குறான் தா. டே குஞ்சு இருக்கா இல்லையாடா? அதை மட்டும் சொல்றா. இருக்கு. சத்தமா சொல்லு. இருக்கு. எத்தனை? 1. வச்சிருக்காண்டா வச்சிருக்காண்டா. ஆத்தா குஞ்சு வச்சிருக்கான். ஆத்தா ஒண்ணுதான் வச்சிருக்கான. அந்த கேட்குறான். ஆத்தா குஞ்சு பெருசா சின்னதாடா? சின்னது. என்னடா சின்ன குஞ்சாண்டா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. டேய் இந்த கேட்குறாத்தா. இந்த கேட்குறேன். டேய் குஞ்சு கருப்பா சிவப்பாடா? சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. சிவப்பா? வித்தியாசமான குஞ்சு போல இருக்குடா. டேய் குஞ்ச கடிச்சா ரத்தம் வருமா வராதா? வரும். சத்- வரும். கேட்கல. வரும். வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். குஞ்ச எங்க வச்சிருக்க? சொல்லு. எங்க வச்சிருக்க? உள்ள. எது உள்ள? சபாஸ்ரா. ஊரே சிரிக்கும். சூப்பரா சூப்பரா. சிவலிங்கம் மட்டும்தான் நம்ம மேடையில் உண்மையை பேசியிருக்கான். மேலே தம்பிக்கு ஒரு முறை ஜோர கை தட்டுங்கிறேன். இப்பெல்லாம் நீங்கள் சிரிச்சீங்க பார்த்தீங்களா? சிரிப்பு இது எல்லாமே உங்களை அறியாமலே நீங்கள் சிரிச்சது.
இந்த சிரிப்புனால என்ன உருவாகும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்குற மாதுளை ஜூஸில் கூட அரை சொட்டு ரத்தம் தான் வரும். உங்களை அறியாமல் சிரித்த தம்பி இந்த சிரிப்பில் சார் அன்பில் கொடுத்த இந்த சிரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே சிரிச்சதுல இவ்வளோ ஒரு மருத்துவ குணம். நம்மளையெல்லாம் சிரிப்பில் ஆழ்த்திய தம்பி சிவலிங்கத்துக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டு. பாரு சபாசா இந்த கொடுங்க கொடுங்க, நிறைய கொடுங்க பிள்ளைக்கு. மற்ற அனைவரையும் சிரிக்க வைத்த தம்பி சிவலிங்கம் அவர்களுக்கு கருப்புசாமி அப்பா அவர் சார்பாகவும் பேர் சொல்ல அன்பர் சார்பாகவும் அன்பில் வழங்கியுள்ளார்கள். அப்பா 100 ரூபாயும் பேர் சொல்ல அன்பர் 50 ரூபாயும் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். சூப்பர் சூப்பர், எல்லாம் ஜோரா கைதட்டுங்க, எல்லாம் ஜோரா ஜோரா கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. நன்றி. அன்பளிப்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் அன்பு அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த பேச்சு திறமைங்கிறது வந்து எத்தனையோ தம்பிங்க வாடா வாடா சிவலிங்க வாடா. என்னடா காசு ஆகணும்னு கிளம்பிட்ட? அவன் வேலை முடிஞ்சு. இல்லை 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 அண்ணே, நான் தான் அவருக்கு கொடுக்கணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நம்ம பையன் கொடுங்கப்பா, இப்போ கொடுங்க. இந்த எங்கள் சார்பா 1 ரூபா கொடுத்தாலும் பெரிய அன்பளிப்பு தான். சரியா? இந்த கையில் வச்சுக்க. காலையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன். என்னடா இந்த ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி. ஏன்னா சார்லின் சாப்ளின்ங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் பேசாமலே தன்னுடைய உடல் மொழியாலே எல்லாத்தையுமே சிரிக்க வைப்பாராம். அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமலே சிரிப்பு வருமா. காரணம் என்னன்னா அவர் பண்ணுற நகைச்சுவை. அவருக்கே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால தான் அவரை எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதே போல் இன்னைக்கு சிவலிங்க இந்த மேடைக்கு வந்தது நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயுமே பேசுவாங்க. தம்பி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லார் சார்பாகவும் ஒரு கைத்தட்டலோட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லா படித்து பெரிய ஆளாகணும். இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வருது, அந்த காசை வாங்கிக்க, அன்பளிப்பு வாங்கிக்க, அது ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு ஆட்டோ அண்ணே, உங்கள் பேர் என்ன? சவுச்சட்டண்ணே. அண்ணே பேர் என்ன சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க பேரெல்லாம் வேண்டாம் என்று. லோகநாதன் அவர்கள் சார்பாக 200 ரூபா. தம்பி புளு சட்டை அவர்களுக்கு 201 ரூபா அன்பளிப்பு. நன்றி நன்றி நன்றி. தம்பி உன் பேர்? சிவலிங்கம். சிவலிங்கம் இது யாரா ஒருத்தன் குறுக்க முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கானே. சரி, இந்த இடத்துல என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இளநீ வியாபாரம் தானே உங்கள் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் எடுத்து விட்டு உங்கள் பிஸ்னஸ்னால நான் காதல் வயப்பட்டு விட்டேன். காதல்மா காதல். இதுக்கு முன்னாடி காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணலங்க. இங்கே பாரு, என்னதான் விளையாட்டு விஷயமா இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சரியான நடிகர்களை வெளியில் அனுப்பணும். ஆமாம், தெம்மாப்பட்டில் உட்காந்துருக்க ஆளுக பூரா கிளம்புறதுக்குள்ள வள்ளி முருகன் எல்லாத்தையும் வரிசையாக அனுப்பணும்னா காதல் கண்டிப்பா. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. உன் மீது வைத்திருக்கும் காதல். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா, உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் கண்ணால் ஆகும் அம்மா, உன்னை விட்டு நான் வாழ ஆகுமா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைத்து விட்டேன், சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு, கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா, கொள்ள வேண்டாம் அம்மா, நல்லவன் என்று உன்னையே நினைத்தேனே, உண்மையறிந்து துடித்தேன் நாளே, போட்டதென்ன வேஷம் போதும் போதும் மோசம், நான் கொண்ட சம்சாரம் எந்தன் சங்கீதம், கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. நெஞ்சமெனும் பாடலிலே என்னை எண்ணி கொடுத்து விட்டேன், நல்ல இசை
காலந்தோறும் ஓயாது ஆரா தண்ணீரிலே முகமாக்கும் ஆகாயமே உங்களை பார்க்கலையும் உங்களுக்கு காதல் வந்துருச்சா? என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? அது வேற ஒண்ணும் கிராமத்தில் நம்ம இது கிராமத்தில் ஏ அத்த மகனே ஏ செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோளையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கூலையே அத்த மகனே ஏ செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோளையே மாமரத்து மாங்கொழந்து செவந்தது போல உம்முகமும் ஜொலிக்கிறையா மச்சி நானே காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வலிக்கிறையா ஓ கண்ணில் ஓர பார்வையில் பார்க்காதடி நான் உள்ளுக்குள்ள சாவுறையா ஒன்னாலதான் அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்குழையே. அத்தங்கார ஓரத்தில் அத்தனையே விட்டுப்பட்டு உனக்காக காத்திருந்து உனக்காக காத்திருந்து அம்மாக்கார ஓரத்தில் கண்ணானையே வந்து என்ன கட்டினையும் உனச்சுக்கிட்ட என்ன கட்டினியும் அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாறையா ஒரு நிமிஷம் உனக்கு பொரியோ ஏன் பாசம் நினைச்சு பாறையா ஒரு நிமிஷம் உனக்கு பொறையே ஏன் பாசம் ஏ அத்த மகளே புசிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கூலையே பள்ளிக்கூடம் போகையில் ஒரு கண்ணால் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையா இன்னும் நானும் மறக்கலையா நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்த ஒரு பூசை செஞ்சு சாமிக்கும் தான் தெரியும் ஐயா அது சாமிக்கும் தான் தெரியும் ஐயா உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் உனது பாசம் பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் உனது பாசம் பல வருஷம்